வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில ஆண்களுடைய பொய்யான காதல் உங்களுடைய தேவை முடிந்து வேறு ஒரு நபர் வரும் வரை தான் அவர் உங்களை ஏமாற்றி அதன் பிறகு வேறு ஒரு நபர் வாழ்க்கைக்குள் சென்றுப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. அதாவது பொய்யா விரும்புகிறவங்களே நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருப்பாங்க. உங்களை ஒருத்தங்க பொய்யா விரும்பும்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக பண்ணுவாங்க. பட் வேற ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் மொத்தமாக மாறுவாங்க. உங்கள் லைஃப்லேருந்து அவங்க லைஃப் போகவும் செய்வாங்க. இது ஒரு சில நபர்கள். ஒரு ஆண் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய மொபைல் உங்களிடம் எப்போதும் கொடுக்கவே மாட்டார்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மொபைல் ஃபோன் உங்ககிட்ட தைரியமாக தராங்க அப்படின்னாலே அந்த ஒரு மொபைல் ஃபோனு எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அல்லது உங்களுடைய கணவர் யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்க மறுக்கிறாங்க, மறைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கனாலே அந்த ஃபோனில் ஏதோ சீக்கிரமான பல விஷயங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் மிகப்பெரிய ஒரு உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு பொய்யான காதல் இருக்கும். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உங்களை பொய்யாக காதலித்து ஏமாற்றி கொண்டிருக்கும் ஆண் உங்களிடம் தினம் அதிக நேரம் பேச மாட்டார்கள். ஒரு நாள் அதிகம், ஒரு நாள் குறைவாகவும் தான் பேசுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரும்பிக்கிட்டு பொய்யா ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்க கூட மோஸ்ட்லி அதிக நேரம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் 1 ஹவர் பேசினாங்கன்னா அடுத்த நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். அதே இது ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் 1 ஹவர் கூட இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க, வேலையாக இருந்திருப்பாங்கன்ட்டு. என்ன ஒரு பிஸியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் எவ்வளோக்கு டைம் இருக்கோ அவ்வளோத்துக்கும் பேசுவாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணுறாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் கால் பண்ணி பிஸின்னு வந்தாலோ அல்லது வேறு நபரோட பேசினாலும் இல்லை பிரச்சனை இருக்குது. நீங்கள் விரும்பும் ஆண் பொய்யாக ஏமாற்றி உங்களை காதலிக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களை வைத்து நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அவங்கள போலியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். அவங்க எந்த அளவுக்கு அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சு அந்த ஆணுடைய உண்மையான காதல் பொய்யான காதல் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்பில் வர வரைக்கும் தான் அவங்களுடைய அந்த காதல் இருக்கும். வேறு ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் அதனுடைய குணம் காதல் எல்லாமே மாறும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவங்க லைஃப்பில் பெரிய பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னதான் ஒருத்தவங்க உண்மையாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிற வரை வேற ஒருத்தவங்க வர வரைக்கும் தெரியும். அப்போது தான் புரியும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஒரு ஆணுடைய பொய்யான காதல் ஒன்று உடம்பிற்காக அல்லது உங்களுடைய பணம் அல்லது வேறு ஏதாவது ஆயுதம் இருந்தால் அதை அவர் நிறைவேற்றி வாய்க்கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்களை விரும்பும்போது ஒரு பொண்ணோட பொய்யான ஏமாற்றக்கூடிய காதலாக இருக்கக்கூடிய விஷயம் உடம்பு, அப்புறம் பணம், அப்புறம் வேறு ஏதாச்சும் ஆயுதங்கள் போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களை வச்சு ஆதாயம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நிறைவேற்றிப்பாங்க. இதே இது பொண்ணுங்களுக்குன்ற போது பணம், வேறு ஏதாச்சும் ஒரு ஆதாயங்கள் இருந்துச்சுன்னா உங்களை வச்சு நிறைவேற்றிப்பாங்க. ஸோ இந்த 2 ரீசன்லேயே நிறைய பேர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ உங்கள் லைஃப்லையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் லைஃப்பில் தான் பெஸ்ட்டாக அமைய போகுது. ஸோ யோசிச்சு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தரா, பை பாய்.